அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நோன்பு பெருநாள் தினத்தில் பேண வேண்டிய ஒழுங்குகள். முதலாவதாக, இந்த பெருநாள் தொழுகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடலில் சென்றுதான் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போன்று திடலுக்கு வருகிற பொழுது ஒரு பாதையிலும், தொழுகை முடிந்த பிறகு திரும்பி செல்லுகிற பொழுது மாற்று பாதையிலும் செல்ல வேண்டும் என்றும் நபிகளார் சொல்லியிருக்கிறார்கள். மூன்றாவதாக, திடலுக்கு வருவதற்கு முன்பாக நோன்பு பெருநாள் அன்று சாப்பிட்டு விட்டுத்தான் திடலுக்கு வர வேண்டும் என்றும் நபிகளார் கூறியிருக்கிறார்கள். அதே போன்று இந்த பெருநாள் தொழுகைக்காக முன்பின் சுன்னத்துகள் கிடையாது, பாங்கு இகாமத் கிடையாது, மிம்பர் வைத்து உரை நிகழ்த்துவது கிடையாது என்றும் நபிகளார் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். இந்த பெருநாள் தினத்தில் அல்லாஹு அக்பர் என்று மனதிற்குள் நாம் அதிகமாக கூற வேண்டும். நிச்சயமாக பெண்கள் திடலுக்கு வர வேண்டும் என்றும் நபிகளார் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இவைதான் பெருநாள் தினத்தில் பேண வேண்டிய ஒழுங்குகளாக இருக்கிறது. இந்த பேணுதலை நாம் சரியாக நடைமுறைப்படுத்தி நபிகளார் காட்டி தந்த அடிப்படையில் இந்த தொழுகையை நிறைவேற்ற இறைவன் நமக்கு அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.